முக்கியமாக கேட்கக்கூடிய கணக்குகள் டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான கேட்கக்கூடிய கணக்குகளிலே ரெண்டு. ஒன்று வட்டி கணக்கில் ரெண்டு மாடல். ஒன்று வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. அதில் தனி வட்டியில் ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். அதாவது வந்து அது மாடல் வைஸ் போட்டு அதில் எப்படி ஷார்ட்கட்டு ஒரே நிமிஷத்துக்குள்ளே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. வாயிலேயே நீ கணக்கு போட்டு விடையை எழுதிடலாம். ஏன்னா அதில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஆன்சர்லேருந்து பொறுக்கி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாடல், இஃப் எ பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்டு ஆஃப்டர் 4 years தென் கால்குலேட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. இதில் என்ன முக்கியமாக மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் 4 ஆன்சர். ஏ வந்து 20%, பி 25%, சி 30%, டி வந்து 35%. இப்போ மடங்குன்னா டபுளில் என்ன செய்யணும், மடங்குலேருந்து -1, எல்லா கணக்குலேயும் மடங்குலேருந்து -1 கழித்து அதை 100ஆல் பெருக்கி எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ, இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதால் வகுக்கணும். அதான் டபுள் மைனஸ். அப்போது 4 மைனஸ், அதாவது எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 - 1 பெருக்கல் 100/4. ஒரு 2ல் 1 போனால் 1, 100. அப்போது 100 100/4 25%. அதே மாதிரி செகண்ட் கணக்கு பாருங்கள். இஃப் த பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்டு ஆஃப்டர் 20 years தென் கால்குலேட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு அசலானது 20 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. இதில் ஏ 5%, பி 4%, சி 5.5%, டி வந்து 4.5%. பார்த்தீங்களா, இதில் அதுதான் உதாரணத்துக்காக டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 2லேயும் அப்புறம் வந்து கொடுத்துருக்குது. எந்த வருஷம் கேட்டிருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மாடலுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், டபுள்னால் டபுள் -1 பெருக்கல் 100/100 வருஷம். அப்போது இது எத்தனை கொடுத்துருக்குறாங்க, டபுள்னு கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 - 1 × 100/20. அப்போது 100ல் எத்தனை 20 இருக்குது, 5. 20 0 கேன்சலில் 10 2ஆல் வகுத்தா 10ல் பாதி, 2ஆல் வகுக்கிறது இல்லைன்னா பாதி வந்து 5. அப்போ 5%. அப்போ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது, எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 10 years ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு 5%, 10%, 20% இன்ஃபர்மேஷன் நாட் சஃபிஷியன்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே கணக்கு தான் தமிழில். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஏ 5%, பி 10%, சி 20%. விவரங்கள் போதுமான அளவாக இல்லை. என்ன சொன்னால், டபுள்னு கொடுத்தாவே மடங்கு -1 பெருக்கல் 100/ஆண்டு. அப்போ 2 வருஷம் 2 ரெட்டிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே 2 மடங்குன்னு கொடுத்தாங்க, இங்கே ரெட்டிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 - 1 பெருக்கல் 100/10. அப்போ 100 10 0 0 கேன்சல் 10%. வாயிலே போடக்கூடிய கணக்கு. அதே மாதிரி அடுத்தது, எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 6 years ஆர் half ஆஃப் த சம். அடுத்தது, ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு தொகையானது தனி வட்டியானது 6 ஆண்டுகளில் பாதியாக அல்லது அத்தகையது போல அரை மடங்கு ஆகிறது இதில் வட்டி வீதத்தை காணுக. அப்போ ஈஸியாக போடலாம். ஃபார்முலா என்ன, மடங்கு -1, டபுள் -1 பெருக்கல் 100/100 வருஷம் ஆண்டுகள். அப்போ அரை -1/1 பெருக்கல் 100 எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 6 வருஷம் கொடுத்துருக்காங்க, 6. அப்போ அரை பெருக்கல் 100/6. அப்போ 100யும் 6யும் கட் பண்ணாக்கா என்ன வரும், 2யும் 100யும் கட் பண்ணால் 50, 50/6. 50 6ஆல் வகுத்தா 8, 1 கீழே 3%. அதான் சி இஸ் தி ஆன்சர். அடுத்து, ஒரு அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது. வட்டி வீதம் காண்க. என்னவாக இருக்க வேண்டும்? ஏ 10%, பி 20%, சி 50%, டி 25%.
இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கிறது, டபுள்னு கொடுத்துருக்குது. டபுள்னாவே டபுள் மைனஸ் 1 பை பெருக்கல் 100 பை வருடம். இந்த மடங்கு மைனஸ் 1 பெருக்கல் 100 பை ஆண்டு. அப்போ டபுள் 2, அப்போ 2 மைனஸ் 1 பெருக்கல் 100 பை 10. அப்போது 100 10 ஒரு சைபர் கேன்சல் ஆகிட்டா 10%. அப்போ ஆன்சர் இஸ் ஏ. இது மடங்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் மாடல். செகண்ட் மாடலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கொடுத்துருப்பான். என்ன, எ சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் itself at 8% per annum over certain time. Find the time taken. அது பர்சன்ட் கேட்டாங்க, இது வந்து டைம் கேட்குற எத்தனை வருடத்தில் கேட்குறாங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடித்து காலம் என்ன? அதே இது இன்னொரு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும்? இப்போ மடங்குனாவே என்ன, மடங்குனா மடங்கு மைனஸ் 1 பெருக்கல் 100 பை, இப்போ வந்து அங்கே ஆண்டுன்னு போட்டோம், இங்கே வட்டி வீதம்னு போட்டுக்க வேண்டியது. அதாவது வட்டி வீதம் மீன்ஸ் என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. வட்டி வீதம்னா பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு. அது என்ன பர்சன்ட் கொடுக்குறாங்களோ அந்த பர்சன்ட்டு. அப்போ என்ன, 3 மைனஸ் 1 பெருக்கல் 100 பை எத்தனை, 8%. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, 3ல் 1 போனால் 2 பெருக்கல் 100 பை 8. அப்போது 2 8 கட் பண்ணால் 4, 100ல் எத்தனை நாள், பாதியில் பாதி. அப்போ 25. அப்போ 25 ஆண்டுகள். ஆன்சர் இஸ் பி. எ சம் ஆஃப் மணி doubles itself in 6.1/4% per annum over certain time. Find the time taken. அப்போ காலம் எத்தனை ஆண்டுகள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6.25% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும்? அப்போ என்ன, டபுள்னாவே என்ன, டபுள் மைனஸ் 1 பெருக்கல் 100 பை, அங்கே ஆண்டுன்னு போட்டோம், இங்கே வட்டி வீதம்னு போடணும், இயர் போடணும், இங்கே என்ன பர்சன்டேஜ் போடணும். அப்போ மடங்கு 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மைனஸ் 1 பெருக்கல் 100 பை 6.25. அப்போது 1 பெருக்கல் 100 பை 25 4, அது தலைகீழ மாறும். 1 பெருக்கல் 100 100, 25 4 25, இந்த 100ல் 4 25 இருக்குது. அப்போ நன்னாங்க 16. அதே மாதிரி அடுத்து, எ சம் ஆஃப் மணி இஸ் இன்வெஸ்டட் அட் 12.5% per annum if its value is 50% on certain time. Find the time taken. ஆண்டுக்கு 12.5 தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை, அதன் மதிப்பு 50% அதிகமாகும் காலம் யாதுன்னு கேட்டிருக்கிறார். அப்போது என்ன, 50%னா என்ன, டபுள் இல்லை, ஆஃப் டபுள். டபுளில் பாதி. அப்போது அரை மைனஸ் 1 பெருக்கல் 100 பை, கீழே வந்து வட்டி வீதம் எவ்வளவு, 12.5. அப்போ அரையில் 1 போனால் அரை பெருக்கல் 100 பை 12.5, கீழே 0.5 இருக்கிறதுனால மேலே வந்து என்ன பண்ணலாம், 50 பை 2ஆல் கட் பண்ணிட்டேன், 50 பை 12.5, மேலே ஒரு சைபர் சேர்த்துட்டேன், 500 பை 125. 500ல் எத்தனை 125 இருக்குண்ணா, 4 125 இருக்குது. A sum of money doubles itself at 10% per annum over certain time. Find the time taken. ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது? அப்போ 2 மடங்குன்னு கேட்டிருக்கிறாங்க. மடங்குனாவே டபுள் மைனஸ் 1 பெருக்கல் 100 பை வட்டி வீதம். அப்போது என்ன வரணும், 2 மைனஸ் 1 பெருக்கல் 100 பை 10. அப்போ 10க்கு 0 0 கேன்சல் பண்ணால் 10. சி இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஆல் ஒரு பெல் பட்டன் வரும், ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.